பிரைஸ் தி லார்ட். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வார்த்தைக்கு அர்த்தமானது, தேவன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மருமகளானா சரி, ஒரு சகோதரனானா சரி, சகோதரிகளானது இணைக்கிறது எதுக்காக? ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான். ஆண்டவர் சித்தம் இல்லாத ஒன்று கூட நடக்காது. நம்மளுடைய மனதில் நம்ம விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி நம்ம அந்த பிள்ளைகளை பிரிக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக சண்டை எழுப்புறது, நம்ம தகுதிக்கு ஏற்றபடி நம்ம இவர்கள் இல்லையே என்று சொல்லிட்டு ஒரு இருதயத்தில் ஒரு கசப்போ விரோதமோ ஒரு பெருமைனாவே நமக்குள்ளே கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. மேட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை இது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, என் மகளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார், என் மகனுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இதை நம்ம எப்படி சரி செய்யுது, இதை நம்ம எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை தகுந்தபடி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்பதை சொல்லிட்டு தான் நம்ம யோசிக்கணுமே தவற வச்சு இவர்களை பிரிக்கலாம், இவர்களை பிரித்து விட்டுடலாம், நம்ம வேறு வாழ்க்கையை தேடலாம், வேறு வாழ்க்கையை நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்து அந்தஸ்துள்ள வாழ்க்கையை நம்ம என் பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலான்னு ஒரு நாள் இதை மாதிரி இருதயத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் ஒரு நாள் யோசிக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், உங்களுக்கு உங்களுக்கு. அதனால் நம்ம இருதயத்தை நம்ம மாற்றிக்கின்னு நம்மளோட தேவனுக்கு என்ன பிரியம் இதுதான் ஆண்டவர் நம்ம இணைச்சிட்டார். நம்ம கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வாலிப பிள்ளைகள் கூட யோசிக்கலாம். தாய் தகப்பனார் நமக்கு அவங்க என்னென்னமோ யோசிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் தாய் தகப்பன மாதிரி ஒரு இடத்துல பார்த்து ஒரு திருமணம் நடத்தி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு பிடிக்காது. ஐயோ இவனுக்கு அழகு இல்லையே, அறிவில் இவனுக்கு அந்தஸ்து இல்லையே, நான் எப்படி இருக்கிறேன், அப்படி இப்படின்னு ஒரு பெருமை பாராட்டிருப்பாங்க. அப்படிதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இது. எந்த சகோதரனால சரி, இதை பார்க்க சகோதரிகளான தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இந்த வார்த்தையின்படி அப்படியே நம்ம அதை என்ன பண்ணணும், அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். ஆண்டவருக்குள்ளாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் எனக்காக கொடுக்கப்பட்ட கணவன், கர்த்தர் எனக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, இவர்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை இதுதான் சொல்லிட்டு இப்போ கணவனும் மனைவி ஒரே சரீரமாக இருந்து குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி போகணும் கர்த்தருக்கு விருப்பம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நம்ம சுய சித்தத்தின்படி, சுய யோசனைப்படி நம்ம இந்த பிரிஞ்சு போடலாம், நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், நம்ம இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துன்னு போகலாம் அப்படின்னு ஒரு நாள் இருக்காதுங்க. கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு இதை முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடாது. புறஜாதிக்கான இந்த வசனத்தின் கருத்து ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம இந்த காரியம் பண்ணக்கூடாது. தேவன் இணைத்ததை ஒரு நாள் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே அமைக்கப்பட்டது. ஆகையினால சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக கஷ்டத்தோட கண்ணீரோடு இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அந்த துணையை ஆசீர்வதித்து தேவன் உங்கள் கையில் கொடுப்பார். கவலைப்படாதுங்க. தேவன் இணைத்ததை நீங்கள் ஒரு நாள் பிரிந்து போகலாம் என்று எண்ணவே எண்ணாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.